ஹலோ ஸ்வீட் ஆட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ எம் யுவர் கியூ. வாங்க இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ள போகலாமா? வாட் எ பியூட்டிஃபுல் மூமெண்ட். ஒரு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸை தனியாக பார்த்துட்ருக்காங்க. நீ கம்பெனி தரலாமா? ஹலோ, உங்ககிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன நீங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருக்கீங்க? என்கிட்ட தான் நீங்கள் கேட்டிங்களா? சாரி, நான் வேறு யார்ட்டையும் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினச்சேன். ஸோ நோ தேங்க்ஸ். பாரா, பேசலாம் தெரியுமா? நான் கூட பேச தெரியாதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, பேசுகிறீங்க நல்லாவே. சார், நான் நல்லாவே பேசுவேன். உங்களுக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்? எல்லாம் இவ்வளோ அழகான ஒரு பர்சன் உட்காந்து தனியாக இயற்கையை ரசிச்சிட்ருக்காரா? அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். மிஸ்டர், அது என்னோட விஷ் மிஸ்டர். நான் யார் கூட வேணாலும் வந்து பார்ப்பேன், நான் தனியாக கூட பார்ப்பேன். நோ மைண்ட் இட், ஓகே? ஆறா, ஓகே தான். யார் கரெக்ட்? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அது அவங்கவுங்க விஷ். பட் இவ்வளோ அமைதியான இடத்துல இவ்வளோ அமைதியாக ஒரு பர்சன் உட்காந்து இவ்வளோ அழகாக இதை ரசிக்கிறாருன்றத வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் நிறைய பிளேஸ் போயிருக்கேன், அதனால் எனக்கு நிறைய இதெல்லாம் பிடிக்கும். சரி, அப்படியே இது பண்ணலான்னு வந்து பார்க்கும்போது இவ்வளோ அழகான ஒரு பர்சன் உட்காந்து இவ்வளோ அழகான பிளேஸை ரசிக்கும் போது பேச்சு கொடுக்கணும்னு தோணுச்சு. அதான். அப்போது தான் உங்கள் வேலையா? அமைதியாக ஒரு பர்சன் உட்காந்துருந்தா அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுறது? இல்லை, உங்கள் ஒர்க் என்னமோ அதை வந்து பார்க்கலாம்ல, அப்புறம் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க? டிஸ்டர்ப்லாம் பண்ணலை. இவ்வளோ அழகான பிளேஸில் ஒரு பர்சன் வந்து இவ்வளோ அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்களே, ரசிச்சிட்ருக்காங்களே, ஏதாச்சும் பிரச்சனையா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னா. ஏன்னா இவ்வளோ அழகான ஒரு பர்சனுக்கு அவ்வளோ ஈஸியாக பிரச்சனை எதுவும் இருக்காது, அதனால தெரிஞ்சுக்கலாமேன்னு. ஓகே, உங்களுக்கு சொல்ல விருப்பம்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கொஞ்ச நேரம் எங்கே உட்காரலாம்ல? By the way, my name is Kamtayong. I am a adventure and rider and photographer. உங்கள் பேரை சொல்லலாம்ல? நான் ஏன் ஸ்ட்ரேஞ்சர்கிட்டலாம் என் பேரை சொல்லணும்? ஓ, ஸ்ட்ரேஞ்சரா? பட் நான் என்னை பற்றின எல்லாத்தையும் சொன்னேன்ல. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும் இப்போ நீங்களும் நானும் தானே இருக்கோம், சொல்லலாம். ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஒன்றும் உங்களை கடிச்சு சாப்பிட மாட்டேன். பார்க்க அழகாக தான் இருக்கீங்க, அதான் தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்ட்டு தான். ஜியான் ஜங்குக். ஓ, உங்கள் பேர் ஜியான் ஜங்குக்கா? நைஸ் நேம், பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கு. நீங்களும் பார்க்க அழகாக இருக்கீங்க, உங்கள் பேரும் அழகாக தான் இருக்கு. சார், என்ன சார், வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன். ஃப்ளர்ட் பண்ணுறீங்கன்னு தெரியுது, பட் இப்படியா? ஃப்ளர்ட் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல? பரவாயில்ல, நல்லா இருக்கு உங்கள் கூட இப்படி பேச. உங்களுக்கு நல்லா தான் சார் இருக்குது, பட் எனக்கு தான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஓ, மிஸ்டர் ஜெகே, பரவாயில்ல, கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐயோ ஆண்டவா, என்ன அவங்க என்னமோ புலம்புற மாதிரி இருக்கு? ஒன்றுமே இல்லை சார். எதுக்கு நீங்கள் சாருன்னு கூப்பிட்றீங்க? நான் தான் என் பேரை சொன்னேனே, கிம்டயாங்கன்னு. பேரை சொல்லியே கூப்பிடலாம் மிஸ்டர் ஜேகே. ஓ, ஓகே ஓகே மிஸ்டர் டயாங். உங்கள் ஒர்க் என்னன்னு அதை பார்க்கலாம்ல? என்னோடய ஒர்க் ஜஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி அண்ட் இதுதான். ஆல்ரெடி நான் அந்த பிளேஸை நிறையா வாட்டி ஃபோட்டோ எடுத்துட்டேன். எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொன்னனால நான் இந்த பக்கம் வந்தேன். அப்போ தான் இவ்வளோ அழகான ஒரு பையனை, இவ்வளோ அழகான ஒரு பர்சனை, பையனை இவ்வளோ இதாக பார்க்குறேன். அதான் சும்மா
பேச்சு கொடுக்கலாமேன்னு வந்து பேச்சு கொடுத்துட்ருக்கேன். ஓ பட் நான் இங்கே அடிக்கடி வந்திருக்கேனே, உங்களெல்லாம் பார்த்தது இல்லையே. ஓ அடிக்கடி வந்திருக்கீங்களா? நான் இப்போ வரமாட்டேன், நைட் டைம் தான் வருவேன். நைட் டைம்லாம் இங்கே வியூ பக்கா செம்மையாக இருக்கும், அதனால நான் அடிக்கடி நைட் டைமில் தான் வருவேன். இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஓ ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நானா? நான் என்ன கேட்குறீங்களா? உங்களை தான் கேட்குறேன் மிஸ்டர் ஜங்கோக். நான் இப்போதைக்கு ஸ்டடீஸை முடிச்சுட்டு இருக்கேன். ஓ ஸ்டடீஸை முடிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே. லவ் ஃபெயிலியரா இல்லை சம்திங் வீட்டில் சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி இது பண்ணிட்டு வந்து உக்காந்துருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் பிடிக்கும். ஸோ அதனால் அந்த ட்ராவல் பண்ணிட்டு வந்து எங்கே உட்காந்து இந்த வியூவை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி என் ஃப்ரெண்ட்ஸோட இல்லைன்னா நான் தனியாக வருவேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இப்போ ட்ராவல் பண்ணி வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும்னு தோணுச்சு, அதனால் வந்து இருக்கேன். ஸோ வாட் அதனால் என்ன இப்போ? இல்லை இல்லை அதனாலலாம் ஒன்றும் இல்லை. பிகாஸ் இது என்னோட ஃபேவரட் ஸ்பாட். பிகாஸ் என்னையை தவிர அதிகமாக யாரும் இந்த ஸ்பாட்ஸ்க்கு வரமாட்டாங்க, யாரும் மேக்ஸிமம் இங்கே யாரும் வரமாட்டாங்க. இது ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக நல்லா இருக்கும் வந்து எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் என்ன மாதிரியே ஒரு பர்சனுக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது ஐம் எக்ஸைட்டட். ஓ ஓகே. மேபி ஐம் ஆஸ்க் யூ சம்திங். கேளுங்க என்ன? இஃப் யூ டோன்ட் மைண்ட் லெட் ட்ராவல் டுகெதர். வாட்? புரியல, என்ன சொல்லுறீங்க? அதாவது நான் இப்போ கொஞ்சம் ட்ராவல் பண்ண போகிறேன், என்னோடய இதுக்கு ஃபோட்டோஸ் அண்ட் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் கூட நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்பாட் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ நிறையா பிளேசஸ் நான் போவேன், உங்களுக்கும் ட்ராவல் பண்ண பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அதனால் சம்திங்கா? புரியல. சம்திங் மீன்ஸ் தெரியலன்னு சொல்கிறேன்ல, பார்த்தோன்னே ஒரு க்ரஷ் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதான் கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டுட்டேன். எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஃபேமிலி யாரும் இல்லை, ஃபேமிலி அப்ராடில் இருக்காங்க. இப்போ நான் வந்து என் அண்ணனோட ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கேன். ஓ அண்ணனோட ஹஸ்பண்ட் நீங்கள் எல்லாம் 3 பேர் இருக்கீங்களா? ஆமாம், நான் ஸ்டடீஸ் எல்லாம் அப்ராடில் தான் பண்ணேன். ஸோ காலேஜ் மட்டும் அண்ணனுக்கு மேரேஜ் ஆகி அண்ணன் இங்கே வந்ததுனால அண்ணன் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டான். ஸோ அதனால் நான் அண்ணனோட ஹஸ்பண்ட், அப்புறம் அண்ணனுக்கு இப்போ ரீசெண்டாக பேபி பிறந்தது. ஸோ அண்ணன் பேபி அப்படின்னு நாங்கள் ஒரு குட்டி ஃபேமிலியாக இங்கே இருக்கோம். ஓ ஓகே. இது என் ஃப்ரெண்ட் என்னை ஃபஸ்ட் டைம் இங்கே கூப்பிட்டு வந்தான். ஸோ பார்த்தோன்னே பிளேஸ் பிடிச்சிருந்து, அதனால் நான் அப்படியே இங்கே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ புரிஞ்சுது. பட் ஓகே, என் கூட ட்ராவல் பண்ண விருப்பம் இருந்தால் ஆனால் வாங்க ட்ராவல் பண்ணலாம். ஸ்வீட் டாட்ஸ் ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்கிறேன். டீ வந்து அட்வென்ச்சர் பண்ணுறாரு, பைக் ரைடர், அட்வென்ச்சர், இந்த ஃபோட்டோகிராஃபி. 96 படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, சேதுபதி எப்படியோ அந்த மாதிரி தான் டே. ஜேகே வந்து இப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அவங்க அண்ணன் வந்து நம்ம ஜிமன் அண்டு யோங்கி தான். ஸோ அவங்க 2 பேரும் வந்து ஜேகேவை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த பிளேஸ் இவ்வளோ நேரம் டேவும் ஜேகேவும் பேசின பிளேஸ் வந்து மவுண்டெயினோட எட்ஜில் ஒரு சேர், அதாவது அந்த எட்ஜில் வியூ பாயிண்ட் வச்சு ஒரு டேபிள் சேர் போட்டு வியூ என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு
சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது டூரிசம் பிளேஸ் தான். ஆனால் இப்போ யாரும் அதிகமாக அந்த இடத்துக்கு டூரிசம் வரல. பட் ஆனால் ஒரு பர்டிகுலர் சீசன் போது எல்லோரும் வருவாங்க. ஸோ அந்த சீசனுக்காக வந்து எப்பயுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அந்த இடத்துல யாருமே கிடையாது. அந்த இடத்துல வந்து சோலோவாக வந்து ஜேகே உட்காந்து அந்த வியூவை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கும் போது தான் தேவ் வந்து மீட் பண்ணுறாங்க. பண்ணி அவர் வந்து ட்ராவல் பண்ண வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதான் வந்து இப்போ சின்ன இன்ட்ரோ டே அண்ட் ஜேகேவோட இது. நான் வாய்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பேசி ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு எல்லாமே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வாங்க இப்போ எல்லோரும் ஸ்வீட்டாட்ஸ் எல்லாருமே ஸ்டோரிக்குள்ளே போடலாம் வாங்க. டயம் சொல்லுங்க மிஸ்டர் ஜங்கக். ஓகே லெட்ஸ் ட்ராவல் டுகெதர். பாரா ஒத்துக்கிட்டீங்க போகலாம். அந்த நம்பிக்கையில் இப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. ஒரு 10 minutes பார்த்தீங்க பேசுனீங்க. இப்பயும் நான் ஸ்ட்ரேஞ்சர் தானே, எதில் ஒத்துக்கிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் சொன்ன அதே சம்திங் உங்களுக்கு பார்க்கும்போது கெட்ட பையன் மாதிரி தோணலாம். ஃப்ளர்ட் பண்ணீங்க. என் கூட நிறையா பர்சன்ஸ் ஃப்ளர்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன தான் நீங்கள் ஃப்ளர்ட் பண்ணாலும் ஒரு டீசெண்டாக ஒரு இதுவாக தான் ஃப்ளர்ட் பண்ணீங்க. எனக்கு அது ஓகேன்னு தோணுச்சு. எந்த நம்பிக்கையில் அப்படின்னும் போதும் நீங்கள் ஒரு வேர்ட் சொன்னீங்கல்ல, எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னை பற்றி கொடுத்துட்டு பேரண்ட்ஸ்ட பர்மிஷன் கேளுன்னு. எந்த ஒரு ஏமாத்துகிற பர்சனும் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இவ்வளோ இதுவாலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதான் தோணுச்சு, உங்கள் கூட வந்தால் சேஃபாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் வரேன்னு சொன்னேன். ஓ ஓகே மிஸ்டர் ஜங்குக், எப்போ கிளம்புறீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறேன். ஒரு 2 days டைம் தருவீங்களா? அஃப்கோர்ஸ் ஜங்குக், 2 days என்ன 4 days கூட எடுத்துக்கோங்க. தாராளமாக நான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் மை மொபைல் நம்பர் தரேன். நீங்கள் ரெடி ஆகிட்டு சொல்லுங்கள், நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஓகே மிஸ்டர் தரா. ஓகே மிஸ்டர் ஜங்குக். ஹலோ மிஸ்டர் ஜங்குக், ட்ராவல் பண்ண போகலாமா? அஃப்கோர்ஸ் மிஸ்டர் கிம்டா, போகலாமே ட்ராவல் பண்ண. ஓகே லெட்ஸ் கோ, கம் ஆன். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தி கிடச்சிட்டான்னு தோணுது கடைசி வரைக்கும். I had a great life. Thank you. Thank you, my baby. நீலம் ஏறு, நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் வீட்டில். டயங்கா ரொம்ப தேங்க்யூ டயங்கா. லைஃப்பில் இப்படிலாம் பிளேஸஸை பார்ப்போம், இப்படிலாம் ட்ராவல் பண்ணுவோன்னு கொஞ்சம் கூட திங்க் பண்ணவே இல்லை. தேங்க்ஸ் ட்ராவலுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பிளேஸுக்கு போகிறோன்றது தெரியல. பட் ஆனால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது. அண்ட் நான் இந்த வரையும் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்ட்ட எங்கள் உன்னை பற்றி எதுவுமே சொன்னதும் இல்லை, நானும் கேட்டதும் இல்லை. என்ன எதுக்காக வந்த ஃபோட்டோஸ் இவ்வளோ இதை வந்து பிளேசஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவ்வளோ யூனிக்கான ஃபோட்டோஸ் இதெல்லாம் என்ன பண்ண போகிற? எதுக்காக இதெல்லாம்? தங்கக்கா, அதாவது இது என்னோடய பேஷன். எனக்கு எப்படி சொல்கிறது, இது என்னோடய பேஷன்.
நீ சொல்கிற மாதிரி தான். நானும் ஸ்டடீஸை முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் போது தான் இது என்னோடய பேஷன். இந்த சின்ன வயசுலேருந்து இருக்கிற ஒரு சின்ன ஆசைன்னு வச்சுக்கோங்க. இது என்னோடய ட்ரீம்னு வச்சுக்கலாம், இல்லை பேஷனும் வச்சுக்கலாம். எனக்கு இது தான் ஆகணும்னு ஆசை. பட் வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்பா பிஸ்னஸ் மேன். ஸோ அப்பா வந்து பிஸ்னஸை நடத்து அப்படின்னு தான் சொன்னார். நான் தான் கொஞ்சம் அடம் பிடிச்சி எனக்கு ஜஸ்ட் ஒரு 3 years கொடுங்க, டைம் கொடுங்க, நான் என்னோடய பேஷனை முடிச்சுட்டு நான் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்னு பர்மிஷன் வாங்கிட்டு இந்த 3 yearsஸாக இந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீ கேட்டல. தெரியல, பண்ணலாம். இது ஒரு விதமான ஒரு இதுன்னு வச்சுக்கோயேன். அப்போது உன்னோட மெமரிஸ் அடையாங்க. மெமரிஸ்ன்னு சொல்ல முடியாது, இது ஒரு விதமான பேஷன். ஸோ உனக்கு சொல்கிறேன், இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன், கண்டிப்பாக சொல்கிறேன். நாளைக்கு நம்ம போகிற பிளேஸ் தான் நம்ம லாஸ்ட்டாக போக போகிற பிளேஸ். அண்ட் ட்ராவலோட லாஸ்ட் இது. அதுக்கப்புறம் நான் உன்னை அப்புறமா மீட் பண்ணுறேன். ஓ தேங்கா, ஓகே. அப்போது நீ உங்கள் அப்பா அம்மாட்ட வாங்கின அந்த டைம் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? அஃப்கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால தான் இதான் நான் லாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுன்னு நான் தான் சொன்னேன்ல, இதுதான் என்னோடய பியூட்டிஃபுல் ட்ராவல் அப்படின்னல. ரீசன் அதுதான். இதுதான் என்னோடய கடைசி ட்ராவல். இந்த 3 yearsஸாக நான் இது பண்ணதில் இதுதான் கடைசி ஸ்பாட். நாளைக்கு போகிறது தான் நான் யோசித்து வச்சதில் கடைசி இது. ஸோ நான் அடுத்து இந்த இதை மட்டும் முடிச்சிட்டேன்னா என்னோடய இது கம்ப்ளீட் ஆகிடுச்சுலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு இது ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டேங்க. ஃபஸ்ட் டைம் ஜங்குக்கா என்கிட்ட ஒரு பர்சன் உன்னோட ட்ரீம் என்ன, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி ட்ராவல் டைம்லலாம் பேசுவாங்க. அப்போ எல்லாருன்ட்டையும் சொல்லுவேன் இந்த மாதிரி. அப்போ சிவோ என்ன சிவோ அவங்க எல்லோரும் சொல்கிற ஒரே அட்வைஸ், இதை ஊர் சுற்றுறதை விட்டுட்டு போய் அவங்க அப்பா சொல்கிற மாதிரி இது பண்ண அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட் டைம் என்னைய பற்றி நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் எந்த அட்வைஸ் எந்த இதுவும் இல்லாமல் ஒரு பர்சன் எனக்காக பண்ணு அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான். மேபி இருக்கலாம் டையாங்க. பிகாஸ் இது உன்னோட ட்ரீம்ன்ற லைஃப்பில் எனக்கும் ஒரு ட்ரீம் இருந்தது. எனக்கு ஒரு சின்னதாக குட்டியாக கம்பெனி வச்சு ரன் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் ஓகே, அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே போச்சு. பட் அப்பா இல்லை நீ தனியாக ஆரம்பிக்காத, இருக்கிற நம்ம கம்பெனியை டெவலப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் எந்த ஆர்கியூமெண்ட் எந்த இதுவுமே பண்ணாமல் ஓகே நம்ம இருக்கிற கம்பெனியை வச்சு டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணேன். ஸோ நீ உன்னோட பேஷனுக்காக வீட்டில் பர்மிஷன் கேட்டு டைமை கொடுத்து இது பண்ணி நீ பண்ணும்போது இட்ஸ் ஓகே தான், இதில் தப்பு ஒன்றும் இல்லையே. ஜங்குக்கா தேங்க்ஸ் என்னைய புரிஞ்சுக்கிட்டது. அண்ட் சரி டைம் ஆச்சு, நீ தூங்க. ஜங்குக்கா உன்னை பற்றி நான் யோசிக்கிறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியலை. பட் எனக்கு உன் கூட லைஃப் லாங் இப்படியே ட்ராவல் பண்ணணும்னு தோணுச்சு. உன்னைய பார்த்த அன்றைக்கே சத்தியமாக ஃப்ளாட் ஆகிட்டேன். அதனால தான் உன்னைய எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணலான் தான் ட்ராவல் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். உன்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தான் ட்ராவல் கூப்பிட்டு வந்தேன். ஆனால் சத்தியமாக உன் கூட நான் ட்ராவல் பண்ண ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு மினிட்டும் நான் என்னையவே புதுசாக பார்க்குறேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு.
இந்த ட்ராவல்னால இன்னையோட முடியுது. ஆனால் உன் கூட சேர்ந்து லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும்னு ஆசை. ஆனால் நீ என்னை எப்படி நினைக்கிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஜங்குக்கா. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு உன் கூட இப்படி ட்ராவல் பண்ணுறது, உன் கூட பேசுகிறது. நைட்டு சொன்ன மாதிரி என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் என்னோடய ட்ரீம் என்னென்னு கேட்டது நீ மட்டும்தான் ஜங்குக்கா. அதை பிடிச்சி நான் பண்ணிகிட்ருக்கதை சப்போர்ட் பண்ணது நீ மட்டும்தான். நிறைய பேர் என்னைய திட்டுறாங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் லைட்டாக தான் பண்ணியிருக்காங்க, என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னோடய பேஷனை நீ அக்செப்ட் பண்ணி நல்லா இருக்கு பண்ணு, என்கரேஜ் பண்ணு, எதுக்கு இதை பண்ணுற, என்ன தான் உன்னோட இது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் கேட்டது அது நீ மட்டும்தான் ஜங்குக்கா. எனக்கு பிடிச்சிருக்கு உன் கூட இப்படி ட்ராவல் பண்ணுறது. இது லவ்வா, அட்ராக்ஷனா, அஃபெக்ஷனா தெரியல. ஆனால் உன் கூட கையை கோத்துட்டு இந்த லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. இதை எப்படி நான் உன்கிட்ட சொல்ல போகிறேன்னு தெரியல. சொல்லுவேன், எனக்கு நீ என்னவா என்னை பற்றி யோசிக்கிறேன்னு தெரிஞ்சால் சொல்லுவேன். டயாங்கா, சீரியஸாக எனக்கும் கூட ட்ராவல் பண்ணுறது பிடிச்சிருக்கு. இது என்ன ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு தெரியல, ஆனால் பிடிச்சிருக்கு உன் கூட ட்ராவல் பண்ணுறது. இதை லவ்வான்னு கேட்டேன்னா தெரியல, இது லவ்வா என்னன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு உன் கூட லைஃப் லாங் இப்படி ட்ராவல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு தெரியல. பார்த்தோன்னே நீ தான் பேசின, எல்லாமே பண்ண. பட் ஆனால் தெரியல என்னென்ன. ஆனால் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே மைண்ட் வாய்ஸில் 2 பேரும் அவங்கவுங்க மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிறாங்க. பட் ஐ கான்டாக்ட் மட்டும் இருக்குது. இப்போ சடனாக டயாங் தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு, ஜங்குக் குட் மார்னிங். வெரி குட் மார்னிங் டயாங்கா, இன்றைக்கான ட்ராவல் பண்ண போகலாமா? அஃப்கோர்ஸ் ஜங்குக்கா, இன்றைக்கான ட்ராவல் பண்ண போகலாம். போய் கிளம்பு, ரெடியாகவே நம்ம போகலாம். ஓகே டயாங்கா. தேங்க்யூ டயாங்கா. யார் வெல்கம் மிஸ்டர் ஜங்குக்கா. என்ன டயாங்கா புதுசாக மிஸ்டர் கூப்பிட்ற? இத்தனை நாளாக வரவே இல்லை. நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகும்போது அந்த மிஸ்டர் ஜங்குக்கு வந்தது. சரி, இப்போ விட வந்திருக்கேன். ஸோ அதனால் அந்த மிஸ்டர் ஜங்குக்கா போடலாமேன்னு போட்டேன். அது சரி டயாங்கா. அப்போது இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது எப்படின்னா கூட்டிகிட்டு போகணும், அதே மாதிரி வந்து விட்டுட்டேன் மிஸ்டர் ஜங்குக்கா. அதான். ஓ ஓகே டயாங்கா. என்ன கையில் இது 2 days கழிச்சு, தட் மீன் நெக்ஸ்ட் வீக் கழிச்சு, இது என்னோட ஒரு சின்ன ஒரு இது கேட்டால இந்த 3 yearsஆக இவ்வளோ ஃபோட்டோஸ் இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு அதுக்கான இது தான். கண்டிப்பாக நீ வரணும் இதுக்கு. ஸோ அதுக்கான இன்விடேஷன் தான். ஓ ஓகே, கண்டிப்பாக வருவேன். தேங்க்யூ ஃபார் த இன்விடேஷன் மீ. உன்னையும் எப்படி இன்வைட் பண்ணாமல் இருப்பேன் ஜங்குக்கா? கண்டிப்பாக உன்னை இன்வைட் பண்ணுவேன். ஓகே, டைம் ஆச்சு, நீ பார்த்து சேஃபாக வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய்ட்டு டெக்ஸ்ட் பண்ணு, இல்லை நான் கால் பண்ணேன். அஃப்கோர்ஸ் மிஸ்டர் ஜங்குக்கா, கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, பார்த்து போ. பாய். பாய். டயாங் சொன்ன அந்த டேட்டு வந்துருச்சு. ஸோ ஜங்குக்கும் அந்த பிளேஸுக்கு கிளம்பி போகிறான். அந்த இன்விடேஷன் எடுத்துகிட்டு
அந்த ப்ளேஸ் என்னென்னா எஜிபிஷன். ஸோ டயம் இந்த 3 வருஷமாக எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் எஜிபிஷனில் ஷோகேஸ் பண்ணியிருக்கான். ஸோ த ஃபோட்டோஸ் ஆஃப் டயம், ஸோ யூனிக் ஸ்டைல், அவனோட ஸ்டைலோட அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் பார்த்து ஜங்குக் அவ்வளோ அட்மையர் பண்ணுறான், அவ்வளோ ரசிக்கிறான். ஸோ அவனால் அவன் அதை இதில் பார்க்குறது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னிங் மூமெண்ட்டோட ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ என்ன மிஸ்டர் ஜங்குக்கா வந்துட்டிங்க போல், வரமாட்டீங்கன்னு நினச்சேன். எப்படி மிஸ்டர் டயாங், நீங்கள் கூப்பிட்ட நான் வராமல் இருப்பேன்னா? கூட அவ்வளோ தூரம் ட்ராவலே பண்ணிட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் இங்கே தானே, பக்கத்தில் தானே, வரமாட்டேன்னா என்ன? பட் நான் எதிர்பார்க்கல ஜங்குக்கா. நான் சும்மா கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு நினச்சேன், பட் வந்துட்டேன். தேங்க்யூ, வெல்கம் மிஸ்டர் ஜயா. ஓகே, பாரு, ஒர்க்லாம் முடித்தோன்னே நான் உன்னை ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். மறுபடியுமா? சி, இது இன்னொரு பிளேஸுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே, போகலாம், வெயிட் பண்ணுறேன். ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வா. டயாங்கும் அவனோட ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஜங்குக்கா ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஜங்குக்கும் அந்த பிளேஸுக்கு போயிட்டு ஜங்குக் பார்த்துட்டு, இது அவனோட ஹவுஸாக, இது என்னோடய ஹவுஸ் தான், பட் இது என்னோடய கெஸ்ட் ஹவுஸ். இங்கே என்னை தவிர யாரும் வரமாட்டாங்க. ஸோ அதான் என்னைய கூட்டிகிட்டு வந்தேன். ஓ அப்படியா? என்ன இருக்குது அந்த கெஸ்ட் ஹவுஸ்னால்? வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அந்த பிளேஸ் ஃபுல்லாக ஃபோட்டோஸாக இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஜங்குக் எதுவுமே பேசுகிறான், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். ஸோ அப்போது டயம் ஜங்குக்கை பேக்கப் பண்ணிவிட்டு, ஜங்குக்கா எப்படி இருக்குது ஃபோட்டோஸ் எல்லாம்? நல்லா இருக்குது. உண்மையிலே இது நானா? சத்தியமாக தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இதெல்லாமே நீ தான். எனக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான். சொல்லு டயாங்கா, என்ன விஷயம்? ஜங்குக்கா, நான் சொல்கிறத சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. உன் கூட லைஃப்லாம் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆஹா, அப்படியா டயாங்கா? இது ஏன் டயாங் மாதிரி இல்லையே, வேற மாதிரி இருக்கா? இது ஏன் டயாங் இப்போல்லாம் சொல்ல மாட்டானே, அவன் டிஃப்ரெண்ட்டாக தானே சொல்லுவான். இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஓ அப்படி வரையா மிஸ்டர் ஜங்குக்கா? அஃப்கோர்ஸ் மிஸ்டர் ஜான் ஜங்குக், என் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ண வரையா? லெட்ஸ் ட்ராவல் டுகெதர் ஃபார் எவர். அஃப்கோர்ஸ் மிஸ்டர் கிம் டயாங், கண்டிப்பாக வருவேனே உன் கூட ட்ராவல் பண்ண லைஃப் லாங். யோசிச்சுக்கோ மிஸ்டர் ஜான் ஜங்குக். மிஸ்டர் கிம் ஜங்குக்காக மாறும் போது நல்லா யோசிச்சு மாறு. இந்த ட்ராவல்லாம் ஸ்மூத்தாலாம் இருக்காது, மேபி ரஃப் டஃப் எல்லாமே இருக்கும். பார்த்து ட்ராவல் பண்ணணும். ரெடியாக என் கூட ட்ராவல் பண்ண? அஃப்கோர்ஸ் மிஸ்டர் கிம் டயாங், நான் மிஸ்டர் கிம் டயாங்குக்கு ஹஸ்பண்ட் ஆகும் போது ட்ராவல் நார்மலாக இருக்காதுன்னு தெரியும், பட் எனக்கு அந்த ட்ராவல் பண்ண பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக மிஸ்டர் கிம் டயாங்கோட
ட்ராவல் பண்ண நான் ரெடி. மிஸ்டர் கிம் டயாங், உங்களுக்கு இந்த ஜான் ஜங்கு கூட ட்ராவல் பண்ண நீங்கள் ரெடியா? அஃப்கோர்ஸ் பிப்பி டால் உங்களோட ட்ராவல் பண்ண எப்பயுமே நான் ரெடி. லெட்ஸ் ட்ராவல் டுகெதர் மிஸ்டர் ஜான் ஜங்கு, அஃப்கோர்ஸ் மிஸ்டர் கிம் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட இங்கே நான் பாட்டை முடிக்கிறேன். பேலன்ஸ் வந்து டெல்லியில் இருக்கும். நீங்கள் டெல்லியில் வந்து இது பண்ணியிருக்கீங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரில. ஸ்டோரி எப்படி வந்திருக்குலாம் எனக்கு சத்தியமாக தெரில. நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். ஆனால் நிறைய சொதப்பியிருக்கேன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ என்ன அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். இதுக்கான அன்கட் டெலியில் இருக்கும். ஸோ டெலியில் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ டெலிகிராமோட இது வந்து யூடியூப்போட பயோவில் இருக்குது. ஸோ யூடியூப்போட பயோவில் இது பார்த்துக்கோங்க. நான் இல்லைனா ஃபஸ்ட் கமெண்டில் வந்து பின் பண்ணுறேன். ஸோ அதுலேயும் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் மிஷன் கப்பல் நேற்று நானும் பப்ளியும் லைவ் வந்திருந்தோம். அதில் ஒரு பொண்ணு மிஷன் கப்பலை பற்றி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி பார்க்குறீங்கன்னா இது முடித்தோன்னே மிஷன் கப்பிள்ஸ் தான். ஸோ மிஷன் கப்பிள்ஸை நான் கூடிய சீக்கிரம் மொத்த பாட்டியும் சேர்த்து வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலான்ட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னோடய நெக்ஸ்ட்டு ஸ்டோரி அதுவாக தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, நானே வந்து அந்த மிஷன் கப்பிள் ஸ்டோரியை மறந்துட்டேன். ஞாபகம் வச்சு எனக்கு நேற்று லைவில் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக அந்த பொண்ணுக்காகவாச்சும் மிஷன் கப்பிள்ஸ் வரும். ஸோ தேங்க்யூ கைஸ். லவ் யூ ஸ்வீட் டாட்ஸ். பாய்.